பாஜக என்ற மலைப்பாம்பு அதிமுக முழுங்கிட்டு இருக்கு, உஷாராவுடான்னு எடப்பாடி கேட்கல, அதிமுக கேட்கல. இன்னைக்கு விளைவு என்ன? நல்லா நினைச்சு பார். பிஜேபி கூட யார் யாரெல்லாம் கூட்டணி சேர்ந்தானோ அவெல்லாம் அழிஞ்சு போனதான் வரலாறு. அது மகாராஷ்டிரா உத்தவ் தாக்கரேவாக இருந்தாலும், ஒடிசால தோத்து போன பிஜி பட்நாயகா இருந்தாலும், ஆதரவு தந்த ஜெகனாக இருந்தாலும், எவனா இருந்தாலும் சரி, முதல்ல கூட்டணி சேருவா, அப்புறம் கீழே போடுவா, அப்புறம் மெரிப்பா, அப்புறம் கட்சியே இருக்காது. யோசிக்க வேண்டாமா? இன்னைக்கு அதிமுக கூடாரம் மாறி போயிருக்கிறது. பிஜேபி வாயை மூடிச்சு. உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. படையப்பா படத்துல செந்திலுக்கு பொண்ணு பார்க்க போவாங்க. அப்ப அண்ணன் யாருன்னு கேட்பாங்க. மாப்பிள்ளை இவரு தான், ஆனா இவர் போட்டுக்கிற சட்டை இவருது இல்லைன்ற மாதிரி. இன்னைக்கு டெல்லியில எப்படின்னா பிரதமர் இவரு தான், போட்டுக்கிற சட்டை நாயுடுது, போட்டுக்கிற பேண்ட் நிதிஷ்குமார்து. அந்த கணக்குல தான் இன்னைக்கு டெல்லியில ஆட்சி இருக்கு. இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்கலாம் நினைக்காதீங்க. ரொம்ப நாள் நீடிக்க வாய்ப்பே கிடையாது. ஆண்டவன் காலும் திருடினவன் கையும் சும்மா இருக்காது. மோடி வாயும் அமித்ஷா கையும் சும்மா இருக்காது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஓராண்டில் நிச்சயமாக இந்த மோடி அரசு கவிழ்ந்தே தீரும். இது இயற்கையின் விதி. இது மோடியின் அமைச்சரவையிலே 70 பேர்ல 20 பேர் வாரிசா வந்திருக்கிறானுங்க. ஏன்னா ஒரு உதயநிதி மந்திரி ஆனதுக்கே வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சீங்களே, ஒரு உதயநிதி மந்திரி ஆனதுக்கு வாரிசு அரசியல் சொன்னீங்களே, வேற ஆளே இல்லையான்னு கேட்டீங்களே. வெக்கமா இல்லையா? அவமானமா இல்லையா? ஒரு உதயநிதிக்கு கேள்வி கேட்ட நீங்க இன்னைக்கு 20 பேரை மத்தியில வாரிசா மத்திய மந்திரி உட்கார வைத்திருக்கிறீர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கலைஞருக்கு பிறகு தளபதி வந்தார். தளபதிக்கு பிறகு இன்னும் 50 ஆண்டு காலம் இந்த கருப்பு சோப்பு கொடியை தூக்கி பிடிக்க எங்கள் இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். ஜாலியா பாத்தீங்களா? நாங்க அதை பண்ண இதை பண்ண பெருசாலாம் போர் அடிக்கலாம் விரும்பல. ரொம்ப கேஷுவலா நமக்கு தெரிஞ்சதை அப்படியே ஜாலியா பேசிட்டு போலாம். குறிப்பா நான் பெரம்பூர்ல பேச வந்திருக்கேன். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னையில் கலாநிதி மாறன் வெற்றி பெறுவதற்கு அதிக வாக்குகளை தந்த தொகுதி இந்த பெரம்பூர் தொகுதியை நன்றியோடு வாக்களித்த வாக்காளர் பெறும். குறிப்பா பெரம்பூரை பத்தி சொல்லணும்னா, சென்னை மாநகரத்தில் 22 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. 48 பகுதி கழகங்கள் திமுக நிர்வாக அமைப்பில் இருக்கிறது. நான் பெருமையோடு சொல்கிறேன், நெஞ்சை நிமிர்த்தி சொல்கிறேன், உணர்வுள்ள திமுக காரர் இருக்கிற ஒரே தொகுதி பெரம்பூர் தொகுதி என்பதை யாருமே மறுக்க முடியாது. அது எம்ஜிஆர் காலமாக இருந்தாலும், மறைந்த ஜெயலலிதா காலமாக இருந்தாலும், கலைஞர் காலமாக இருந்தாலும், வாழுகிற தலைவன் அண்ணன் ஸ்டாலின் காலமாக இருந்தாலும், வருங்கால தலைவர் அண்ணன் உதயநிதி காலமாக இருந்தாலும், பெரம்பூர் என்றைக்கும் திமுக கோட்டை என்பதை இங்க இருக்கிற உணர்வுமிக்க திமுக உடன்பிறப்பு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களே, தாய்மகளே, மகிழ்ச்சியாக இருக்கிறோம். 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்கிறோம். யாருமே எதிர்பார்க்காத வெற்றி. வடநாட்டு ஊடகம் எல்லாம் அன்னார்ந்து பார்க்கிறது. எப்படி ஸ்டாலினால் சாத்தியமானது? தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆளுங்கட்சியாக பாரதிய ஜனதா இருக்கிறது. 17 மாநிலத்தில் பாஜக மோடி ஆட்சி இருக்கிறது. வேறு வேறு மாநிலத்தில் ஆட்சி இருக்கிறது. ஆனால் எந்த மாநிலத்திலும் எந்த கூட்டணியும், ஏன் மோடிய பாஜக கூட எந்த மாநிலத்திலும் 100% வெற்றியை பெறவில்லை. இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தலில் 100% வெற்றியை பெற்ற ஒரே இயக்கம் திமுக, அதனுடைய கூட்டணி. 40 இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறோம். பெரியவர்களே, தாய்மகளே, சில பேர் கேட்கலாம், இந்தியா கூட்டணி ஆட்சி பிடிக்கல, ராகுல் காந்தி பிரதமர் ஆகல, 40 இடத்துல வெற்றி பெற்று என்ன பிரயோஜனம்? மத்தியில் ஆட்சி வரலையே, மீண்டும் மோடியே வந்துட்டாரே, திருப்பி என்ன பண்ண போறீங்கன்னு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆம், மீண்டும் மோடி வந்திருக்கிறார். ஆனால் மோடி வந்திருந்தாலும் அந்த மோடி என்ற அடங்காத மாட்டுக்கு மூக்கணாங்கயிறாக திமுக 40 பேர் பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள். முதல்ல மோடி வந்தார், மிருகபலத்தோடு வந்தார், கேட்பதற்கு ஆள் இல்லை, ருத்ரோதாண்டன் ஆடினார். இரண்டாவது முறை மோடி வந்தார், அசுரபலத்தோடு வந்தார். தான் வைத்ததுதான் சட்டம், என்னை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது என்று அராஜகத்தில் ஈடுபட்டார். இன்னைக்கு நிலைமை என்ன? 400 இடத்துல வெற்றி பெறுவோம் பாஜக சொன்னது, 400 இடத்துல வெற்றி பெறுவோம் மோடி சொன்னார், தனித்து பெரும்பான்மை பெறுவோம் பாஜக சொன்னது. ஆனால் 10 ஆண்டு காலம் ஆட்சிக்கு பிறகு நரேந்திர மோடியால் 272 தொகுதியை பெற முடியாமல் 239 தொகுதியிலே சுருங்கி போயிருக்கிறார். இன்னைக்கு மோடிக்கு மூக்கணாங்கயிறு போடப்பட்டிருக்கிறது. கட்டட்டு ஓடிய காலமாட்டை அடக்கி இருக்கிறோம். வேகமாக ஓடிய வாகனத்துக்கு எப்படி ஒரு ஸ்பீட் பிரேக் தேவையோ அதே போல் மோடி என்ற ஆட்சியின் ஸ்பீட் பிரேக் தான் திமுக கூட்டணி என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. பழைய ஆட்டத்தை மோடி ஆட முடியாது.
பழைய அராஜக பேச்சை பேச முடியாது. என்ன காரணம்? இந்தியாவின் மக்கள் மோடியை நிராகரித்திருக்கிறார்கள். பெரும்பான்மை மோடிக்கு கிடைக்கவில்லை. ஒரு 40 தொகுதி கர்நாடகாவும் ஒரிசாவும் பீகாரும் மாறி வந்திருந்தால் மோடி வீட்டுக்கு போயிருப்பார், ராகுல் காந்தி பிரதமராக வந்திருப்பார். ஆக ஒரு சில தொகுதியில் ஜாதியை பார்த்து ஓட்டு போட்ட காரணத்தினால், மதத்தை பார்த்து ஓட்டு போட்ட காரணத்தினால் இந்தியா கூட்டணி 180 தாண்டவில்லை, 240 சுருங்கி இருக்கிறது. பெரியவர்களை, தாய்மகளே, என்னென்னவோ பேசினார் மோடியே. குறிப்பா தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்க. எவ்வளவு பொய் பிரச்சாரம் செய்ய முடியுமோ, எவ்வளவு அவதூறு கலப்ப முடியுமோ, என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் தமிழ்நாடு பாஜக செய்தது. இதை விட உச்சக்கட்ட கொடுமை என்ன தெரியுமா? திமுக கூட்டணி 40 இடத்துல வெற்றி பெறக்கூடாதுன்ட்டு 9 முறை தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தார். தெரு தெருவாக வந்தார். 9 முறை பொதுக்கூட்டத்தில் பேசினார். பெரியவர்களே, தாய்மகளே, ஒரு முறை அல்ல, 9 முறை அல்ல, 100 முறை வந்தாலும் தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் நிரூபித்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வந்தார், மோடி வந்தார், நிர்மலா சீதாராமன் வந்தார், ஜெய்சங்கர் வந்தார், சுமித்ரா இராணி வந்தாங்க, ராஜ்நாத் சிங் வந்தார். எல்லோரும் வந்தார்கள், பொய்களை மட்டுமே சொன்னார்கள். நடுவில் என்ன நடந்தது? நாங்கள் ராமருக்கு கோயில் கட்டி விட்டோம், இந்திய மக்களுடைய கனவை நிறைவேற்றி விட்டோம், ராமர் கோயில் கட்டிய காரணத்தினால் பாஜக அமோக வெற்றி பெறும். பாஜக சொன்னது, மோடி சொன்னார், அமித்ஷா சொன்னார். உச்சகட்ட கொடுமை என்ன தெரியுமா? உச்சகட்ட அவமான மோடிக்கு என்ன தெரியுமா? எந்த மாநிலத்தில் எந்த தொகுதியில் ராமர் கோயில் கட்டினார்களோ அந்த ராமர் கோயில் கட்டிய தொகுதியில் பாஜக தோல்வி அடைந்திருக்கிறது. அந்த ஊர் மக்களை நிராகரித்திருக்கிறார்கள். பைசாபாத் என்ற நாடாளுமன்ற தொகுதி அயோத்தி வருகிறது. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிய இடத்தில் அந்த கோயிலை வைத்து அரசியல் செய்யாமல் நினைத்த பாஜகவுடைய பிளப்பிலே மண்ணலி போட்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச மக்கள். என்ன காட்டுகிறது? நாட்டு மக்கள் மதத்தை வைத்து அரசியல் செய்வது விரும்பவில்லை, ஜாதியை வைத்து அரசியல் செய்வது விரும்பவில்லை. வளர்ச்சி தான் தேவை, முன்னேற்றம் தான் தேவை, சமூக நீதி தான் தேவை என்று இன்னைக்கு நாட்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி இருக்கிறது. நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். திமுக தலைவராக, செயல் தலைவராக பொறுப்பேற்று, பிறகு தலைவராக பொறுப்பேற்று பெருமையோடு சொல்லுகிறேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு திமுக காரன் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லக்கூடிய அளவிற்கு திமுக தலைவராக நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி பொறுப்பேற்று அவர் சந்தித்த 9 தேர்தலிலும் வெற்றியை மட்டுமே பார்த்த ஒரே தலைவன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். 9 தேர்தல், 2 உள்ளாட்சி தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அனைத்திலும் வெற்றி. ஆனால் எதிர்முகாமில் என்ன நடந்தது? ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைவராக வந்தார். கொடுமை என்ன தெரியுமா? தளபதி ஸ்டாலின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அவர் சந்தித்த 9 தேர்தலும் அமோக வெற்றி. அதிமுகவிலே ஜெயலலிதாவுக்கு பிறகு தலைவராக வந்த எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு அவர் சந்தித்த 9 தேர்தலும் படுதோல்வி. யார் நாட்டுக்கு தேவை? என்ன காரணம்? இன்னைக்கு அதிமுக சின்னாபின்னமாகி இருக்கிறது. உள்ளபடி வருத்தப்படுகிறோம். நான் அதிமுக அழிஞ்சி போனோன்ட்டு பேசுற சைதை சாதிக்கோ மேடையில் இருக்கிற எந்த நிர்வாகி நினைக்க மாட்டோம். 1000 தான் இருந்தாலும் அதிமுக நம்ம பங்காளி கட்சி அவன் இருக்கணும். இன்னும் பட்டவத்தனமா சொல்லணும்னா ஒண்ணு நம்ம இருக்கணும், இல்ல அவ இருக்கணும். நடுவுல எந்த பரதேசி பண்டாரமும் தமிழ்நாட்டில் வரக்கூடாது. இதான் திமுக கொள்கை. அதிமுக நிலைமை என்ன? அதிமுக செய்து போறது காரணம் யார்? எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, எம்ஜிஆர் 10 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி, ஜெயலலிதா 4 முறை முதலமைச்சரான கட்சி, ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட கட்சி அதிமுக இன்னைக்கு தேய்பிரியாக மாறி இருக்கிறது, சின்னாபுரமாக இருக்கிறது. என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமி காரணம். தேவையில்லாத நேரத்தில் மோடியோடு கை கோர்ந்தார், தமிழ்நாட்டு உரிமைகளை வெட்டு கொடுத்தார், தமிழ்நாட்டை கொண்டு போய் மோடி இடத்திலே அடமானம் வைத்தார். தமிழ்நாட்டு மக்களையோ, தமிழ்நாட்டு மக்களை பற்றியோ, தமிழ்நாட்டு இளைஞர்களை பற்றியோ எடப்பாடி பழனிசாமி சிந்திக்கவில்லை. தன்னை பற்றி மட்டுமே சிந்தித்தார். ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதில் உறுதியாக இருந்தார். சிபிஐ வரும், அமலாக்க பிரிவு வரும், வருமான வரித்துறை வரும் என்று பயந்து மோடியின் காலு கீழே சூனக்கி கொண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. விளைவு என்னானது? அதிமுக தேய்மானத்திலே போயிருக்கிறது. அதிமுக யார் யார் தலைவர்? இந்த கரகாட்டக்காரன் ஒரு படம் வந்தது, யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. கரகாட்டக்கார படம்
அதில் செந்தில் கவுண்டர்மணி காமெடி ரொம்ப 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 ஃபேமஸ். என்ன காமெடினா, கரகாட்டக்காரில் ஒரு சீன் வரும். செந்திலும் கவுண்டர்மணியை சேர்ந்து ஒரு சிகப்பு கலர் காரை தள்ளின்னு போவாங்க. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்போ கவுண்டர்மணி ராமராஜ பார்த்து கவுண்டர்மணி பார்த்து சொல்லுவார், அட ஏன்னா இந்த டப்பா காரை வச்சுட்டு வித்து தொலை வேண்டியதானேன்ட்டு. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க, இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமான்னு பட்டியல் போடுவார். போட்டு கடைசியா சொல்லுவார், இந்த காரை கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்ததுன்ட்டு. செந்தில் திருப்பி கேட்பார், இப்ப சொப்பன சுந்தரி யார் வச்சுனுங்கிறான்ட்டு. கவுண்டர்மணி கோவம் வந்து பலாரும் விடுவார். அதே மாதிரி தான் அந்த சிகப்பு கலர் கார் மாதிரி தான் இப்ப அதிமுக இருக்கு. அதிமுகவை எவன் வச்சுனுக்கிறான் அதிமுக காரனுக்கே தெரியாது. ஒரு பக்கம் ஓபிஎஸ் என்றான், ஒரு பக்கம் இபிஎஸ் என்றான், ஒரு பக்கம் தினகரன்றான், ஒரு பக்கம் சசிகலான்றான். யாரு வச்சுக்கிறாருன்னே தெரியல. ஏண்டா எவ்வளவு பெரிய கட்சிடாது. இதே பெரம்பூர்ல சத்தியவாணி முத்து நிக்கிற போது, பருதி நிக்கிற பொழுது, இதே செங்கை சிவன் நிக்கிற போது அதிமுக திமுக எப்படி இருந்தது, இன்னைக்கு அந்த கட்சி எப்படி மாறி இருக்கு? என்ன காரணம்? உச்சகட்ட கொடுமை தெரியுமா? தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக 7 தொகுதியில டெபாசிட் இழந்திருக்கிறது. வெக்கமா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் அதிமுக தலைவராக வந்த பிறகு இன்னைக்கு அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு போயிருக்கு. நாங்க முதல்லயே சொன்னோம், பாஜக கூட்டணி சேராத, பாஜக என்ற மலைப்பாம்பு அதிமுக முழுங்கிட்டு இருக்கு, உஷாராவுடான்னு. எடப்பாடி கேட்கல, அதிமுக கேட்கல. இன்னைக்கு விளைவு என்ன? நல்லா நினைச்சுப்பார். பிஜேபி கூட யார் யாரெல்லாம் கூட்டணி சேர்ந்தானோ அவெல்லாம் அழிஞ்சு போனதான் வரலாறு. அது மகாராஷ்டிரா உத்தவ் தாக்கரேவாக இருந்தாலும், ஒடிசால தோத்து போன பிஜி பட்நாயகா இருந்தாலும், ஆதரவு தந்த ஜெகனாக இருந்தாலும், எவனா இருந்தாலும் சரி, முதல்ல கூட்டணி சேருவா, அப்புறம் கீழே போடுவா, அப்புறம் மெரிப்பா, அப்புறம் கட்சியே இருக்காது. யோசிக்க வேண்டாமா? இன்னைக்கு 3 வருஷம் திமுக ஆட்சிக்கு வந்து பெருமையோடு சொல்கிறோம், இந்திய துணை கண்டத்தில் ஒரு முதலமைச்சர் எப்படி ஆட்சி நடத்தணும்னு கேட்டா அது தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை போல் ஆட்சி நடத்த சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு அதிமுக கூடாரம் மாறி போயிருக்கிறது. பிஜேபி வாயை மூடிச்சு. உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை. படையப்பா படத்துல செந்திலுக்கு பொண்ணு பார்க்க போவாங்க. அப்ப அண்ணன் யாருன்னு கேட்பாங்க. மாப்பிள்ளை இவரு தான், ஆனா இவர் போட்டுக்கிற சட்டை இவருது இல்லைன்ற மாதிரி. இன்னைக்கு டெல்லியில எப்படின்னா, பிரதமர் இவரு தான், போட்டுக்கிற சட்டை நாயுடுது, போட்டுக்கிற பேண்ட் நிதிஷ்குமார்து. அந்த கணக்கில் தான் இன்னைக்கு டெல்லியில ஆட்சி இருக்கு. இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்கலாம் நினைக்காதீங்க. ரொம்ப நாள் நீடிக்க வாய்ப்பே கிடையாது. ஆண்டவன் காலும் திருடினவன் கையும் சும்மா இருக்காது. மோடி வாயும் அமித்ஷா கையும் சும்மா இருக்காது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஓராண்டில் நிச்சயமாக இந்த மோடி அரசு கவிழ்ந்தே தீரும். இது இயற்கையின் விதி. இது பெரியவர்களை தாய்மார்களை பார்த்தோம். தமிழ்நாட்டில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் இவனுங்க பண்ண அமக்கல மாதிரி எவனுமே பண்ணிருக்க முடியாது. 9 முறை மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தேன்னு சொன்னான்ல, திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் தென்சென்னையில் நின்னாங்க. தென்சென்னையில் நிக்கிறதுக்கு மோடி பிரச்சாரம் பண்ண வந்தார். எங்க பிரச்சாரம்னா, பாண்டி பஜார் பனங்கல் பார்க்கல இருந்து அண்ணா அறிவாலயம் வரைக்கும் பிரச்சாரம் ஊர்வலமா போறாரு. அந்த ஊர்வலத்துக்கு அவங்க வச்ச பேர் என்னன்னா ரோட் ஷோன்னு பேரு. ரோட் ஷோனா என்னன்னா, 2 பக்கம் ஜனம் இப்படி வெள்ளமா குமிஞ்சு நிற்கும். இவர் ஜீப்ல கையாடினே போறது. வடநாட்டில் இவர் போனா கூட்டம் வரும், தமிழ்நாட்டில் வருமா? வர வாய்ப்பே இல்லை. 3 மணிக்கு மோடி வரார், ரோடு காலியாகுது. பாஜக ஒன்னா பண்றதே புரியல. கூட்டம் சேர்க்கணும்னு என்ன பண்ணிட்டான், நம்ம பிள்ளைங்களே நம்ம ஜனத்தெல்லாம் 500 ரூபாய் தரேன் 1000 ரூபாய் தரேன்னு கூட்டின்னு போயிட்டான். கூட்டின்னு போய் நிற்க வச்சிட்டான். இப்போ மோடி ஜீப்பில் வரார். நல்லா கவனிக்கணும், நம்ம மோடி ஏமாத்தனமா மோடி நம்மளை ஏமாத்தினாரு தெரிஞ்சிடும். மோடி ஜீப்பில் வரார். அப்ப ஜீப்ல வரப்போ வடநாட்டில் மோடி ஊர்வலமா வந்தா ஒரு கோஷம் போடுவாங்க. என்ன கோஷம்னா, ஆப்கி பார் 400 பார். புரிஞ்சுதா? புரியல. புரியாம நல்லது இல்ல, நம்மளும் பானிபூரி தான் விற்கணும். அது என்ன கோஷம்னா, மோடி ஜீப்ல இருந்து ஆப்கி பார்னுவாரு, கீழே இருக்கிறவன் 400 பார்னு சொல்லணும். அதாவது அடுத்த முறை அப்படி மோடி சொன்னார்னா 400க்கு மேல அப்படின்னு சொல்லணும். இது வடநாட்டில் சொல்லணும். மோடி இங்க பிரச்சாரத்தை வந்துக்கிறார். வந்த ஜனம் அவர் ஜனம் இல்ல, நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் துட்டுக்கு போனதுங்க. அவர் கூட்டம் சேரல. இவர் என்ன பண்ணார், ஜீப்ல போயிட்டு ஆப்கி பார்னாரு. கீழே நம்ம பையெல்லாம் சாக்கோ பார்
ஆப்கி பார் சாக்கோ பார்ன்ட்டோம். மோடிக்கு மூஞ்சே மாறிடுச்சு. சாக்கோ பாரா? ஏ 400 பார்றா அது. இவனுக்கு என்ன தெரியும் அதெல்லாம்? அவன் ஆப்கி பார்ன்னா இவன் சாக்கோ பார்ன்னா கொடுத்துட்டா குச்சியோட கிளம்பு டெல்லிக்குன்ட்டு. கோஷம் மட்டும் சாக்கோ பார் கொடுக்கல, தமிழ்நாட்டில் போட்டியிட்ட எல்லா பிஜேபி காரனுக்கும் குச்சியோட கொடுத்துட்டான், வாயில வச்சுன்னு போங்கடான்ட்டு. என்னன்னா பண்ணானுங்க. நடுவில் ஒருத்தர் வந்தார், அமித்ஷான்னு ஒருத்தர், தெரியல, இந்தியாவோட உள்துறை அமைச்சர். அவர் வந்து என்ன பண்ணார் தெரியுமா? அதுல ஒரு பிஜேபி காரன் சொன்னான், தமிழை வளர்ப்பதற்கு, தமிழை காப்பதற்கு, தமிழ்நாட்டை வளர்ப்பதற்கு பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க, அமித்ஷா மாதிரி தமிழ் பேசணும்னா. நான் மயக்கடிச்சு கீழே உன்ட்டேன். அமித்ஷா எப்படா தமிழ் பேசினாருன்ட்டு. இல்ல இல்ல அவரை மாதிரி தமிழ் பேச முடியாதுன்னா. சரி ஒரு என்னதான் தமிழ் பேசினாரு யூடியூப்ல போட்டு பார்த்தேன். அந்த ஆள் சொல்றான், பெரியோர்களே தாய்மார்களே, நாம்பளுக்கு வள்ளுவர் தெரியும், நாம்பளுக்கு பாரதியார் தெரியும், நாம்பள் ஊர் மேலே போதுன்ட்டான். ஊருக்கு போறானா? இதுதான் அவர் பேசின தமிழ். இதுக்கு உடனே பிஜேபி காரன் சொல்றான், பாத்தீர்களா எங்கால் என்ன மாதிரி தமிழ் வளர்க்கிறாருன்னு. டே நீங்க தமிழ் வளர்த்த லட்சணம் தெரியாதா? நீங்க உங்களுக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஏண்டா ஊர்ல ஏமாத்திருக்கிற வழியே கிடைக்கலையா? இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கோ. ஒரு மோடி அல்ல, ஒரு அமித்ஷா அல்ல, 100 மோடி வந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளராது, தாமரை மலராது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. குறிப்பாக கலைஞருடைய 100ஆண்டு நிறைவு விழா கூட்டம் இன்னைக்கும் பார்க்கிறோம். மேடையில் இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு உட்கார்ந்து முக்காவாசி பேர் கவுன்சிலர் சேர்மனா இருக்க வாய்ப்பு இல்லை. எல்லாரும் எம்பி எம்எல்ஏ ஆயிட முடியாது, எல்லாரும் மந்திரி ஆயிட முடியாது, எல்லாரும் கவுன்சிலர் சேர்மன் ஆயிட முடியாது. ஒவ்வொரு திமுக காரர் இருக்கிற ஒரே கெத்து பெருமை மரியாதை என்னன்னா, நான் கலைஞரின் உடன்பிறப்பு என்று சொல்லிக் கொள்வதிலே அவனுக்கு இருக்கிற ஒரு பூரிப்பு மரியாதை. பெரியவர்களே தாய்மகளே, இந்தியாவில் எத்தனையோ தலைவர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், எத்தனையோ தலைவர் முதலமைச்சராக இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், அதிகாரத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் கலைஞரை போல் ஒரு தலைவரை இனி இந்தியா சந்திக்காது. அவரை மாதிரி பேசக்கூடிய தலைவர், அவரை மாதிரி எழுதக்கூடிய தலைவர், அவரை மாதிரி நிர்வாகம் செய்யக்கூடிய தலைவர், அவரை மாதிரி நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவர், அவரை மாதிரி கட்சி நடத்தக்கூடிய தலைவர், அவரை மாதிரி தொலைநோக்கோடு சிந்திக்கக்கூடிய தலைவர், அவரை மாதிரி திட்டங்களை உருவாக்கக்கூடிய தலைவர், அவரை மாதிரி சலுகை அறிவிக்கக்கூடிய தலைவர், அவரை மாதிரி சமூக நீதியை காப்பாற்றக்கூடிய தலைவர் கலைஞரை விட்டால் அவருக்கு நிகர் கலைஞர் தான் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தலைவர் கலைஞர். 11 முறை சட்டமன்ற உறுப்பினர், 57 துவங்கி 2016 வரையில் யாரும் செய்ய முடியாத சாதனை, இன்னும் 100 ஆண்டு காலமானாலும் யாரும் செய்ய முடியாத சாதனை, தான் நின்ற எல்லா தேர்தலிலும் வென்று காட்டிய ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர். அந்த புகழும் பேரும் பெருமையும் வேற எந்த தலைவருக்கும் கிடையாது. இன்னைக்கு பார்க்கிறோம், இப்பதான் மோடி வடநாட்டில் திட்டம் அறிவிக்கிறார். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்ட்டு இலவச கேஸ் அடுப்பு வழங்கப்படும். எப்போ? 2022ல இப்பதான் இலவச கேஸ் அடுப்பு வழங்கப்படுமா? ஆனால் என் தலைவர் கலைஞர் 2007லேயே தமிழ்நாட்டில் இலவச கேஸ் அடுப்பை கொண்டு வந்த தலைவர் கலைஞர். மருத்துவ காப்பீடு திட்டம், கலைஞர் காப்பீடு திட்டம் இப்பதான் மத்திய சர்க்கார் கொண்டு வந்திருக்கு. ஆயுஷ்மான் பாவே திட்டத்துடைய பெயர் 2023 கொண்டு வந்தாங்க. என் தலைவர் கலைஞர் 2006லேயே காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்து மற்ற மாநிலங்களுக்கு விதிவிலக்காக முன்னோடியாக இருந்த தலைவர். கலைஞர் மாதிரி திட்டங்களை தீட்ட முடியுமா? நீங்க பார்க்கிறோம், பெண்களுக்கு சொத்துல சம உரிமை. நான் சவால் விட்டு சொல்கிறேன், இன்னைக்கு எல்லார் கையில போன் இருக்கு, எல்லார் கையில ஆண்ட்ராய்டு இருக்கு, இன்னைக்கும் கூகுள்ல போட்டா வரும். பெரியவர்களை தாய்மகளே, இன்றைக்கும் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை தந்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. கொடுத்த தலைவர் கலைஞர். இந்தியாவில் வேற எந்த முதலமைச்சரும் தந்ததில்லை. பெண்களுக்கு இடஒதுக்கீடு இன்று வரை வடநாட்டில், உத்தரப்பிரதேசத்தில், டெல்லியில், ராஜஸ்தானில், ஜார்க்கண்டில், மகாராஷ்டிராவில் அரசு வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. ஆனால் அரசு வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு தந்த தலைவர் கலைஞர். இன்னைக்கு பார்க்கிறோம், பாதி கவர்மெண்ட் ஸ்டாஃப் பெண்களா இருக்கிறாங்கன்னா அது காரணம் கலைஞர். கலைஞர் மாதிரி திட்டங்களை தீட்ட முடியுமா? கலைஞர் கொடுத்த திட்டம் மாதிரி யாராவது உருவாக்க முடியுமா? கை ரிக்ஷாவை ஒழித்த தலைவர். இன்னைக்கு எக்மோர்ல கண் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இன்னைக்கு ஏழை எளியவர்களுக்கு கண்ணில் பிரச்சனைனா முதல்ல போறது எக்மோர் கண் மருத்துவமனை. எத்தனை பேருக்கு தெரியும்?
இந்தியாவிலேயே முதல் முறையாக அரசாங்கத்தில் சார்பில் கண் மருத்துவமனையை திறந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த கலைஞர். எழும்பூர் கண் மருத்துவமனை முதல் முறையாக கலைஞர் முதலமைச்சராக இருந்த போதுதான் கை ரிக்ஷா ஒழிக்கப்பட்டது. கலைஞர் முதலமைச்சர் இருந்த போதுதான் அனாதை இல்லங்கள் கட்டப்பட்டது. கலைஞர் முதலமைச்சர் இருந்த போதுதான் இங்க பகுதி செயலாளர் முருகன் சொன்னதை போல குடிசை மாற்று வாரியம் கலைஞர் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது. கலைஞர் முதலமைச்சர் முதல் முறையாக குடிசை மாற்று வாரிய துவக்க விழா எங்கன்னா சென்னையில கோட்டூர்புரத்துல சைதாப்பேட்டையில முதல் முறை திட்டத்தை துவக்கி வைக்கிறார். கலைஞர் மேடையில் இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில சீஃப் கெஸ்ட் யாரானா அன்னைக்கு யார் கலந்துக்கிறானா அந்த விழாக்கு இந்தியாவுடைய துணை பிரதமராக இருந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பாபு ஜெகஜீவன் ராம் அந்த விழாக்கு வரார். விழா மேடையில் கலைஞர் இருக்கிறார். இந்தியாவுடைய துணை பிரதமர் ஜெகஜீவன் ராம் இருக்கிறார். அந்த விழாவில் ஜெகஜீவன் ராம் கேட்கிறார், என்ன விழா அப்படின்ட்டு. இது குடிசையெல்லாம் எடுத்துட்டு ஹவுசிங் சிலம்போடு வீடு கட்டித்தர விழா அப்படின்றார். யாரு கலைஞர் சொல்லி பேசி வைக்கிறார். உடனே அந்த விழாவில் பாபு ஜெகஜீவன் ராம் பேசுறார், நான் இந்தியாவின் துணை பிரதமராக இருக்கிறேன், நான் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன், ஆனால் நான் வயதிலே கருணாநிதியோட மூத்தவன், ஆனால் எனக்கு கூட இந்த மாதிரி திட்டம் துவக்கணும்னு ஒரு எண்ணம் வரல. இந்தியாவில் முதல் முறையாக குடிசை மாற்று வாரியத்தின் சால் வீடு கட்டிருக்கிற கலைஞரை வாழ்த்தி இந்த திட்டத்தை இந்தியா ஃபுல்லா கொண்டு வருவேன் அப்படின்னார். இதை ஏன் சொல்றேன்னா, இன்றைக்கும் இந்தியாவில் எந்த திட்டமாக இருந்தாலும், எந்த சட்டமாக இருந்தாலும், எந்த சலுகையாக இருந்தாலும் அதை முதலில் செய்த தலைவராக நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் தான் இருந்திருக்கிறார். இது வரலாற்று சாதனை. குறிப்பா கலைஞரை பத்தி சொல்லணும்னா, இன்னைக்கு கலைஞர் இந்த நாட்டில் உயிரோடு இல்லை. சங்கி கூட்டம் எதிர்பார்த்தது, பாஜக எதிர்பார்த்தது, கலைஞருக்கு பிறகு திமுக உடைந்துவிடும், பிளவுபடும், கலைஞருக்கு பிறகு திமுக காணாமல் போகும், கலைஞருக்கு பிறகு திமுக இருக்காது, இப்படியெல்லாம் கனவு கண்டார்கள். ஆனால் கலைஞருக்கு பிறகு இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவிற்கு இயக்கம் நடத்திய ஒரே தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. வாரிசு அரசியல். அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை மந்திரியாக்கினோம், இளைஞரணி செயலாளர் ஆக்கினோம், RSS குதித்தது, பாஜக கண்டனம் செய்தது. இது வாரிசு அரசியல் என்று சொன்னது. திமுக வேற யாருக்கு வாய்ப்பே இல்லையா? உதயநிதி தான் வர வேண்டுமா? வாரிசு தான் வர வேண்டுமா? வேற ஆரே இல்லையா? கேட்டது யார்? துக்ளக் கேட்டது. கேட்டது யார்? பாஜக கேட்டது. கேட்டது யார்? RSS கேட்டது. இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? மோடியின் அமைச்சரவையிலே 70 பேர்ல 20 பேர் வாரிசா வந்திருக்கிறானுங்க. ஏன்னா ஒரு உதயநிதி மந்திரி ஆனதுக்கே வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சீங்களே, ஒரு உதயநிதி மந்திரி ஆனதுக்கு வாரிசு அரசியல் சொன்னீங்களே, வேற ஆளே இல்லையான்னு கேட்டீங்களே. வெக்கமா இல்லையா? அவமானமா இல்லையா? ஒரு உதயநிதிக்கு கேள்வி கேட்ட நீங்க இன்னைக்கு 20 பேரை மத்தியில வாரிசா மத்திய மந்திரியா உட்கார வைத்திருக்கிறீர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கலைஞருக்கு பிறகு தளபதி வந்தார். தளபதிக்கு பிறகு இன்னும் 50 ஆண்டு காலம் இந்த கருப்பு சோப்பு கொடியை தூக்கி பிடிக்க எங்கள் இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். தங்கி கூட்டத்தை சும்மா விட மாட்டோம். அண்ணாவும் கலைஞரும் கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தும் பெருந்தலைவர் காமராஜரும் ஜீவாவும் பெரியாரும் கண்ட கனவை தளபதி ஸ்டாலின் வழியில் நிறைவேற்றுவோம். அண்ணன் உதயநிதி தலைமையில் வீடு நடை போடுவோம். கலைஞரின் புகழ் ஓங்குக ஓங்கு என்று சொல்லி விடைபெறுகிறேன்.